சில்மா பாப்கார்ன் காலங்காத்தாலே திங்கிறேன். அரை பேப்பர் வேறு தொங்குது. ஓகே நண்பா, 5 லிட்டருக்கு 200 மில்லி கம்மி. இங்கே பாருங்க ஆஃபரு 40. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சருப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் நண்பா. காலையிலே ஸ்கூல் விட்டுட்டு ஸ்கூலில் தான் வெயிட்டிங்கு. தலைவர் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. எனக்கு என்னன்னு தெரில. நேற்று உள்ள வீடியோ பார்த்துருப்பீங்க, சின்ன வீடியோவாக இருக்கும். அதையும் இன்னும் போடல. நேற்று வீடியோவே எடுக்கலை. ஆனால் தம்பி ஷாஜகானோட சாப்பிட அன்சாரி கடையில் சாப்பிட்டது ஒரு 5 நிமிஷம் வீடியோ ஒண்டி தான். நேற்று எப்படின்னா, பொண்ணு வண்டியை சாயந்தரமாக எடுத்துகிட்டு போணுச்சு 5 மணிக்கு. ரிட்டர்னு வந்துட்டு வந்து தரவே இல்லை. நான் ரூம்லேயே தான் இருந்தேன், எங்கேயும் வெளில போகல. அன்சாரி கடைக்கு போனேன் 5 மணிக்கு. 2 பேசி ஸ்டோரி பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ அப்லோட் ஆகிருக்கு. வீடியோ தம்பி ஷாஜகானோட தோசை எல்லாம் சாப்பிட்டேன், அது அப்லோட் ஆகலை. இங்கே ஏஎன்சி சில்மா பாப்கார்ன் காலங்காத்தாலே திங்கிறேன். அரை இது உள்ள காரோட கடைஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். மணக்குது ஒரு மாதிரி மஞ்சள் கலரில். அதில் ஒரு மசாலா பொடி மாதிரி தூக்கியிருக்காங்க. நம்ம ஒரு மாதிரி இப்படி இல்லை, அதுலேயே கலந்து நல்லா மணக்குது. காலங்காத்தாலே சாப்பிட்டுட்டு இன்னும் டீ குடிக்கல, ஒன்றும் குடிக்கல. நம்ம தான் போகணும். 8 மணி ஆகணும். இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்குது. கார்லேயே உயிர் என்னை இறக்கி விட்டு போங்கிறான். 8 மணிக்கு போனால் தான் ஃபோனை பிடுங்க மாட்டாங்களா இன்றைக்கி? இல்லைனா ஃபோனை பிடிக்குவாங்களா? ஃபோனை கொண்டு போகலாம். எல்லாருமே இங்கே ஃபோன்லாம் கொண்டு போகிறாங்க ஸ்கூலில். ஓகே நண்பா, இன்னைக்குள்ள விழாக்க பார்ப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகே நண்பா, இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தேன் அழைச்சிட்டு. அதாவது விட்டுட்டு கொண்டு போய் காலைல விட்ற மாதிரி விட்டுட்டு வந்தேன். நேராக அன்சாரி கடைக்கு வந்து ஒரு மேகியை முட்டை வச்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு டீயை குடிச்சிக்கிட்டு இருந்தேன். பொண்ணு ஃபோன் அடிச்சிச்சு. இதை ஓரளவுக்கு காலி பண்ணியாச்சு. இது ஓரம் கிடக்குது. சாப்பிட்டுட்டு இப்போ நேராக போனேன். ஒரு அரை மணி நேரம் 10-15 நிமிஷம் பேப்பர் எழுதி கொடுத்து பொண்ணை வெளியில் வர சொல்லி வந்துருச்சு. வந்து பொண்ணு காசுலேயே கார்டு இருக்குது, கஃபில் காசு கார்டு. அதில் பெட்ரோல் அடித்தேன் வண்டிக்கு 50 ரூபாய்க்கு. சின்ன வண்டி தானே. அடிச்சுட்டு ஐஸ்கிரீமு, ஒரு ரெட் புல்லு, ஒரு என்னமோல வாங்குச்சு, ஐஸ்கிரீமு, ரெட் புல்லு, இந்த சாக்லேட்டு 3 உள்ளது. இது 5 ரியால். இதே மாதிரி 3 சாக்லேட் தான் இருக்கும். 5 ரியால். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் இந்த சாக்லேட்டு. எனக்கு ஒன்று கூட இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். சுகரே திங்கக்கூடாதுன்னு நினச்சேன். லாஸ்ட்டில் இன்றைக்கி இது கட்டுப்படுத்த முடியல, மனசை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த சாக்லேட்டு ஒன்று திங்கிறேன். இல்லைனா ஒன்றே முழுசு வாங்கி கேட்டாலும் 4 ரியால் 5 ரியால் வாங்கி கொடுக்கும். கிட்டத்தட்ட 40 ரியாலுக்கு மேலே திங்கிறதுக்கு அந்த சிப்ஸு, ஒரு இது கடையில் விற்கிற சாண்ட்விட்ச் அவங்களாம் அந்த இது க்ரீம் மாதிரி சீஸு சாக்லேட்டு உள்ளே தடவி பேக்கிங்கில் இருக்கும். 7 டே இந்த மாதிரி பன்னு மாதிரி இருக்கும். அது எல்லாம் சேர்த்து ஒரு 40 ரியாலுக்கு வாங்கிட்டு ஒரு ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்து வீட்டில் விட்டாச்சு. இதுக்கப்புறம் 1:30-2 மணிக்கு போய் பிள்ளைங்களை அழைக்கணும். பெரிய பொண்ணு காலேஜ் போகுமா என்னன்னு தெரியாது, இங்கே தான் நிற்கணும். இது முடிக்கும் ஃபோனு வரல. மணி 10 ஆகுது, இன்னமும் ஃபோனு வரல. அதனால் ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த சாக்லேட்டு சாப்பிட்டேன். ஆஹா, அதுக்குள்ளே மெல்ட் ஆகிடுச்சியா. ஏசியில் வண்டியில் வச்சு பிஸ்கட் மாதிரி இருக்கும். மேலே சாக்லேட் மாதிரியும் உள்ளே அந்த பீனட் இருக்குல்ல, பீனட்டு மாதிரி ஒரு பொடி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக. யாரெல்லாம் சாப்பிட்டீங்க? இந்த சாக்லேட்டு பேர் ரெட் கலரில் இருக்கும், கீஸு. என்ன பேருன்னு தெரில நண்பா, நான் காட்டுறேன் அன்றைக்கி சாப்பிட்டேன்னு. ஓகே, பார்த்தீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறது தான் கண்டினியூ பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு. இந்த கதையில் 2 நாளாக அன்சாரி போட்ட ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? கமெண்ட் நல்லா ரெஸ்பான்ஸு, ஃபோன்லாம் வந்துச்சு. நல்லா இருக்குது கதை அப்படின்ட்டு. உங்களோட இதையும் என்ன ஏதுன்னு கருத்தை சொல்லுங்கள். இது மாதிரி ஓகே நண்பா, ரூமில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், சார்ஜை போட்டு. ஓகே ரைட் நண்பா, கிளம்பிட்டோம். ஸ்கூல் பிள்ளைங்களை அழைச்சிட்டு நேராக வீட்டுக்கு. சாப்பாடு கேஃப் அப்துல் காலித் தாதா மகளி ரீகா கோய் சாப்பாடு வாங்கிட்டு போகிறோம். பையன் சாப்பிட வசிக்குதுண்ணா.
51 ரியாலுக்கு சாப்பாடு. மேடமே வாங்கிட்டு வந்துட்டாங்க, தூங்கி இப்போ தான்ங்கிறாங்க. அதோட வாங்கிட்டு வந்தாச்சு. காரு கொண்டு வந்தோன்னா செம்ம வாசமாக இருக்கான் சாப்பாடு. அதாவது மகளினா அந்த இது சுட்டு கொடுப்பாங்க கோழியை, இந்த இதில் சுற்றுனதை அப்புறம் எண்ணெயில் பொரித்து கொடுப்பான். செம்ம மனம் மணக்கும் இந்த கடையில். நான் அன்றைக்கி ஒரு வாட்டி ஈசப் எல்லோரும் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அந்த மாதிரி. ஓகே, பையனை கொண்டு போய் விட்டு டிரைவிங் பண்ணிக்கிட்டே ஃபோனு இது பண்ண முடியாது, மாட்டிக்குவேன். ஓகே, பையன் தெரியுறானா என்னன்னு தெரியலையே, இந்த பேப்பர் வேறு தொங்குது. ஓகே நண்பா இங்கே பாருங்க, இது 2,900 லிட்ரு, புரியுதுங்களா? 44 ரியாலு இந்த இது. இங்கே பாருங்கள், இது 4.8, அதான் 5 லிட்டருக்கு 200 மில்லி கம்மி. இங்கே பாருங்கள் ஆஃபரு 40 ரியாலு, அதுலேருந்து 4 ரியாலு கம்மி. எத்தனை லிட்ரு? 3 லிட்ரு வச்சாலும் பாக்கி இதில் 1.5 லிட்ரு, சாரி 1.5 லிட்டருக்கு மேலேயே தான். 1.5 லிட்ரு ஃப்ரீ, 3 ரியாலும் கம்மி. இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் அது. எடுத்துட்டேன். ஒரு கோழி ஸ்பெஷல் ஆஃபரில் வாங்கிட்டு போகிறேன் இது, சரிங்களா? ஏன் நல்லா இல்லை அப்படிம்பாங்க, ஆனால் இந்த கோழி கம்பெனி தான் வாங்குவாங்க, அதிலே இருந்துச்சு, எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இதையும் காசு பார்த்து எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ என்ன சொல்லுவாங்க என்னங்கிறது நமக்கு தெரியாது, பார்த்துக்கணும். ஆனால் இதில் ஓகே தான் நினைக்கிறேன், இதில் எதுவும் குறை சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 4.5 லிட்டருக்கும் இது எத்தனை 2,900க்கும் கம்மி, ஒரே கம்பெனி, அந்த கம்பெனி தான் வாங்குவாங்க. அதனால் ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நினச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறேன். பார்த்துங்க, காசு உள்ள பார்த்து. ஓகே தானே? ஓகே, சூப்பர் மார்க்கெட் வந்தேன், எல்லா ஜாமானும் எடுத்தாச்சு, கிளம்ப வேண்டியதான். இது 2 ஜாமான் தான். எனக்கு ஒரு சோப்பு தூள் பார்த்தேன், உள்ளத்துலேயே கம்மியாக இந்த சோப்பு தூள் தான் இருக்குது. 2.5 கிலோ சோப்பு தூள் 15 ரியாலு. அன்றைக்கி இதே சோப்பு தூள் தான் 10 ரியாலுக்கு வாங்கினேன். இன்னும் ஒரு 2-3 நாள் பார்ப்போம் 10 ரியாலுக்கு இருக்கான்ட்டு அப்படின்னு வெயிட்டிங்கில் இருக்கிறேன் நண்பா. ஓகே, வீட்டுக்கு போயிட்டு கொடுத்துட்டு சந்திக்கிறேன் நண்பா. சாயந்தரம் அந்த சோப்பு தூள் இது ஒண்டியும் வாங்க சொல்லி ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோனே வரல. நைட்டு ஃபுல்லாக சாயந்தரம் கூட இல்லை, ஒரு 6 மணி அதுக்கு முன்னாடி முடிஞ்சு படுத்து தான் கிடந்தேன். 6 மணிலேருந்து நம்ம அன்சாரி கடையில் தான் நின்றேன் ஃபுல்லாக. நைட்டு எத்தனை மணி முடிக்கும்? இடையில ஒரே ஒரு வாட்டி மேடம் ஃபோன் அடித்தாங்க, ஒரு 11:45. நான் சாப்பிட்டு முடித்தோன்னு அன்சாரி கடையில் தோசை சாப்பிட்டு முடித்தோன்னு அடித்தாங்க. மதியானம் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா, அந்த சாப்பாடு அப்படியே ஒரு டப்பா சாப்பாடு, ஒரு கோழி சுட்ட அரை கோழியில் ஒரு இதில் ஃபுல்லாக அப்படியே இருக்கும். அதாவது பாதியாக தான் இங்கே சுடுவாங்க கடையில். அந்த கோழி ஃபுல்லாகவே 2லேயும் கொஞ்சோன்னு அந்த கை பீஸை ஒண்டியும் பிச்சு சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு ஒரே ஒரு இதில். பாக்கி ஃபுல்லாக ஒன்று இருந்துச்சு. ஒன்றே லேசாக சாப்பாடு வேணுமான்னு கேட்டோன்னே பசங்களோட நான் நின்று பேசியிருந்தேன்னா எடுத்துகிட்டு வா கடையில் வச்சு சாப்பிடுவோன்ட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு 2:30 மணி முடிக்கும் பேசி நின்றுட்டு இப்போ தான் நண்பா வரேன். நைட்டு 2:30 மணி ஆச்சு, எங்கேயும் போகல. ஆனால் இடையில ஈசுப்பு ரூமுக்கு நான் போகலான்னு நினச்சேன் ஒரு 9-10 மணிக்குள்ளே. ஆனால் அங்கே போனால் ஃபோன் அடிச்சிடுவாங்களேன்ட்டு இங்கேயே நின்றேன். ஆனால் ஃபோனே வரல நண்பா. ஆனால் 11:45 வந்துச்சு. அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போ, வீணாக போயிடும் அப்படின்ட்டு அதெல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அங்கே எடுத்துகிட்டு போனோம். அதான் ஒன்று, நான் நேராக மச்சான் ரூமுக்கு எப்போல்லாம் போகிறேனோ கரெக்டாக அங்கே போய் கொஞ்சம் நேரம் கூட உட்கார மாட்டேன். ஒன்று மேடமோ பிள்ளைங்களோ யாராவது ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிரச்சனைக்காண்டியே நாங்கள் போகிறதுக்கு யோசனையாக இருக்குது. நிறைய பேர் உங்களுக்கு தான் இப்போ டியூட்டியே இல்லை, மச்சானுக்கு போய் பார்த்துட்டு அவங்களோட வீடியோ எடுத்து போடுங்க நிறைய கமெண்ட் வருது. நான் மச்சானை அவாய்ட் பண்ணணும் எது பண்ணணும்னா எண்ணம்லாம் கிடையாது. நான் போனால் போடுறது தான். இந்த ஃபோனை முடிக்கும் ஈஸிப்ட தான் இப்போ கொடுத்துருக்கேன். அவன் ஒய்ஃபுக்கு வேணுன்ட்டுச்சு, கொடுத்து வாங்கிச்சு கொண்டு. அதெல்லாம் பேச்சுவார்த்தைலாம் இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் இல்லை, எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்கிறோம். இருந்தாலும் எனக்கு மனசு வரல. ஓப்பனாக சொல்லணும்னா இங்கே கரெக்டாக அங்கே போய் சேர்ந்தவொன்னே கன்ஃபார்மாக ஃபோன் அடிப்பாங்க மேடமோ இல்லை பிள்ளைங்களோ. இங்கே ஃபுல்லாக உட்காந்து அடிக்கவே இல்லை, அங்கே போய் 5 நிமிஷம் கூட ஆகாது கரெக்டாக ஃபோன் அடிப்பாங்க. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நீங்கள் அதை ஒரு விஷயத்த கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நாளைக்கு உங்களை எல்லாம் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா. பாய்.